இங்க ஒரு பேஷண்ட் டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு பேய் ஒண்ணு நிக்குது. அது அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அதை பார்த்ததுமே அவன் பயந்து போயிடுறான். ஏன்னா கொஞ்ச நாளாவே இவன் கண்ணுக்கு பேய் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைக்காக தான் இப்ப டாக்டர் கிட்டே அவன் வந்திருக்கான். இப்ப டாக்டர் உள்ள வந்து இவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப கீழே பார்த்தா டாக்டருக்கு காலே இல்லாம இருக்கு. அதை பார்த்ததுமே இவர் பேயா இருக்காரோ நினைச்சிட்டு பயந்து போய் தண்ணி எடுத்து அவர் மூஞ்சி மேலேயே ஊத்திடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது பேண்ட் ஓவர் சைஸா இருக்கவும் காலை உள்ள வச்சிருந்திருக்காரு. இப்ப இவன் ஊத்துற தண்ணியை அவர் தொடச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண கண்ணாடி எடுத்து கொடுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா கண்ணாடியில அவரோட முகமே தெரியல. அதை பார்த்து பயந்து போய் மறுபடியும் அதே மாதிரி தண்ணி எடுத்து அவர் மூஞ்சிலே ஊத்திடுறான். அப்பதான் டாக்டர் இது கண்ணாடியே இல்ல வெறும் போட்டோன்னு சொல்லி உண்மையான கண்ணாடி அந்த பக்கமா இருக்குன்னு காட்டுறாரு. இருந்தாலுமே அவனுக்கு சந்தேகம் போகாதால அவனோட கைய பிடிச்சு டாக்டரோட பல்ஸை செக் பண்ண சொல்லி ஊதியெல்லாம் காட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவனை நம்ப வைக்கிறதுக்காக அவரோட உடம்புல இருந்து ரத்தத்தை எல்லாம் எடுத்து காட்டி அவர் பேய் இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்க பாக்குறாரு. ஒரு வழியா அவனும் இவர் பேய் இல்லைன்னு முடிவுக்கு வரான். அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு நர்ஸ் சடனா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. வந்து டாக்டர் கிட்ட யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரமா டாக்டர் பேசிட்டு இருந்த அந்த பேஷண்டே ஒரு பேய் தான்.